ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவரோட வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோட எக்ஸாம் ரிசல்ட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ரிசல்ட் வந்து ஒவ்வொரு மாவட்டம் வரையாக ரிசல்ட் வெளியிட்டு வந்துட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் டோட்டலாக 38 டிஸ்ட்ரிக் இருக்குது. 38ல் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ரிசல்ட் வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை, தென்காசி, செங்கல்பட்டு, திருப்பூர், விருதுநகர், தூத்துக்குடி, கடலூர், கோயம்புத்தூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், திருநெல்வேலி, திருவாரூர் இத்தனை டிஸ்ட்ரிக் வந்து ரிசல்ட் வெளியிட்ருக்காங்க. மீதம் உள்ள 25 மாவட்டங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் முன்னே எதிர்பார்க்கப்படுகிறது. டோட்டல் போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா 2748 போஸ்டிங் இருக்குது டோட்டலாக. அதில் வந்து எக்ஸாம் எழுதி போஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாருமே. முடிகள் வந்து மீண்டும் மாற்றம் வந்து ஏற்படுத்திட்டே வராங்க. அரசு வந்து தேர்வில் குளறுபடியான்னு சொல்லிட்டு தேர்வர்கள் எல்லாம் பயந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னை, சேலம், திருச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு வந்து தேர்வு முடிவுகள் வந்து வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி வந்து அப்படி வெளியாகிடுச்சுன்னா நம்மளோட டிஸ்ட்ரிக்டில் வந்து எப்படி ரிசல்ட் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் வந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் தாலுக்கு வைஸ் ரிசல்ட் வெளியிட்டிருப்பாங்க. மதுரை டிஸ்ட்ரிக்டில் மட்டும் டோட்டலாக 11 தாலுக்கு இருக்குது. டோட்டலாக 11 தாலுக்கு வைஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் மதுரை நார்த்னா வச்சுக்கோங்களேன். மதுரை நார்த்தோட பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. மதுரை மாவட்டம் தாமோதர் தேர்வு பட்டியல் கொடுத்துருக்காங்க. அவரோட ரிஜிஸ்டர் நம்பர், செலக்ட் நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர், நேமு, அப்புறம் வந்து அவங்களோட வகுப்பு விவரம் கொடுத்துருக்காங்க. இதே போல் தாங்க மற்ற தாலுக்கும் அப்படியே கொடுத்துருக்காங்க. அடுத்து மேலூர் பிடிஎஃப்லையும் இதே போல் தான் கொடுத்துருப்பாங்க. செலக்ட் ஆனவங்க யார், அவங்க எந்த ஊர்லேருந்து போஸ்டிங் போட்டிருக்காங்க, ரிஜிஸ்டர் நம்பரு, அவ்வளோதாங்க. இன்றைக்கி மாலை வந்து தேர்வு முடிவுகள் வந்து வெளியிடப்படும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள தகவலுடன் வருகிறேன். நன்றி, வணக்கம்.